சிவாய நமக. ஞானசம்பந்தர் மற்றும் சுந்தரரால் பாடல் பெற்ற திருப்பனையூர் சௌந்தரேஸ்வரர் திருக்கோயில். திருக்கோயிலின் எதிரே அமைந்துள்ள தீர்த்தம் பராசர தீர்த்தம் என்று அழைக்கப்படுகிறது. தீர்த்தக்கரையில் அமைந்துள்ள படித்துறை விநாயகரை தரிசனம் செய்துவிட்டு நாம் திருக்கோயிலின் உள்ளே செல்ல இருக்கிறோம். இந்த திருக்கோயிலானது திருவாரூர் மாவட்டத்தில் திருவாரூரில் இருந்து 14 கிலோமீட்டர் தொலைவிலும், திருவாரூர் மயிலாடுதுறை சாலையில் உள்ள ஆண்டிப்பந்தலில் இருந்து கிழக்கே 2 கிலோமீட்டர் தொலைவில் அமைந்துள்ளது. நன்னிலம் என்ற ஊரில் இருந்து 4 கிலோமீட்டர் தொலைவில் நாம் பயணம் செய்தாலும் இந்த திருக்கோயிலை அடையலாம். இந்த திருக்கோயிலானது தாளவனம், தலவனேஸ்வரம், ராஜேந்திர சோழப்பனையூர் என்று பழங்காலத்தில் அழைக்கப்பட்டது. பனைமரங்களை மிகுதியாக கொண்ட, அதாவது மணற்பாங்கான ஊர் என்பதால் இந்த ஊருக்கு தாளவனம் என்ற பெயர் வந்தது. தாளம் என்ற வார்த்தைக்கு பனை என்ற பொருளும் உண்டு. இப்பொழுது இந்த ஊர் திரு என்ற அடைமொழியுடன் பனையூர் என்ற வார்த்தையும் சேர்த்து திருப்பனையூர் என்று அழைக்கப்படுகிறது. இந்த திருக்கோயிலினுடைய ஸ்தல விருட்சம் பனை மரமாகும். இங்குள்ள பனை மரங்கள் பழங்கள் மற்றும் விதைகள் இல்லாமலேயே தானாக முளைக்கக்கூடிய அதிசயத்தன்மை கொண்டவை. 2 பிரகாரங்கள், அதாவது 2 திருச்சுற்றுகள் கொண்ட இந்த திருக்கோயிலில் 2ஆம் திருச்சுற்றில் இந்த திருக்கோயிலினுடைய ஸ்தல விருட்சமான பனை மரமும் மற்றும் அம்பிகை சன்னதியை மட்டுமே நாம் தரிசனம் செய்ய முடியும். மூலவரான சிவபெருமானின் கருவறையும் மற்ற இறை திருமேனிகள் அனைத்தும் 1ஆம் பிரகாரத்திலேயே அமைந்திருக்கிறது. 1ஆம் பிரகாரத்தில் அமைந்துள்ள பலிபீடத்தையும் நந்தியம்பெருமானையும் தரிசனம் செய்துவிட்டு நாம் மூலவரான சிவபெருமானை இப்பொழுது தரிசனம் செய்ய இருக்கிறோம். உலகெல்லாம் உணர்ந்து ஓதற்கரியவள் இந்த திருக்கோயிலில் சுந்தரருக்கு சிவபெருமான் நடன காட்சி அருளினார் என்று இந்த திருக்கோயிலை பற்றிய புராணத்தில் கூறப்பட்டுள்ளது. இந்த காட்சிகள் அனைத்தும் நாம் பார்த்து கொண்டிருக்கும் இந்த முன்மண்டபத்தில் அழகிய ஓவியங்களாக வரையப்பட்டுள்ளன. மேலும் முற்கால சோழர்களின் மிகவும் புகழ்பெற்ற கரிகால சோழனுடைய தந்தை சூழ்ச்சியால் கொல்லப்பட்ட பிறகு கரிகால சோழனுடைய தாய்மாமனும் சங்கப்புலவருமான இரும்பிடர் தலையார் குழந்தையான கரிகால சோழனையும் அவரது தாயாரையும் அவர்களது பாதுகாப்பு கருதி இந்த திருப்பனையூருக்கு அனுப்பி வைத்தார். அரசியும் தன் மகனான கரிகால சோழனுடன் வந்து இந்த திருக்கோயிலில் அடைக்கலம் புகுந்தார். கரிகால சோழனுடைய தாயாருமான அரசியார் இந்த திருக்கோயிலில் உள்ள விநாயக பெருமானிடம் தங்களுக்கு பாதுகாப்பு அளிக்குமாறு தினமும் வேண்டிக் கொண்டார். 8 ஆண்டுகள் தலைமறைவாக இந்த ஊரில் தங்கியிருந்த கரிகால சோழன் இங்குள்ள சிவபெருமான் அருளாலும் விநாயக பெருமான் அருளாலும் மீண்டும் சோழ மன்னனானான். சுந்தரர், ஞானசம்பந்தர் மற்றும் பராசர முனிவர் மேலும் மன்னன் கரிகால சோழனுக்கு பாதுகாப்பாகவும் இருந்து பதவியையும் பெற்றுத்தந்த இந்த திருக்கோயிலின் மூலவரான இறைவன் சௌந்தரேஸ்வரரை தான் நாம் இப்பொழுது இங்கே கண்குளிர தரிசனம் செய்து கொண்டிருக்கிறோம். இங்குள்ள சிவபெருமானை விளக்கேற்றி வழிபாடு செய்வதன் மூலம் ஒருவர் இழந்த செல்வத்தையும் இழந்த பதவியையும் மற்றும் உயர் பதவியையும் அடையலாம் என்பது ஒரு தொன்மையான நம்பிக்கையாகும். நேரில் வர முடியாத அடியார்கள் இந்த காணொளி மூலம் அவர்களுடைய குறைகளை இறைவன் சிவபெருமானிடம் விண்ணப்பிக்கலாமே. மேவி நிற்கும் வேதத்திலே குணத்தில் மேவி நிற்கும் அபிராமன் வேதத்திலே. இப்பொழுது நாம் திருக்கோயிலினுடைய 1ஆம் திருச்சுற்றில் இருக்கிறோம். இது சச்சை முடி தோய வேதத்திலே புனத்தில் மேவி நிற்கும் அபிராமன். கருவறையை சுற்றி அமைக்கப்பட்டுள்ள சுவர் கோஷ்டம் என்று அழைக்கப்படுகிறது. கோஷ்டத்தில் அமைக்கப்பட்டுள்ள தட்சிணாமூர்த்தியின் திருவுருவம். தனி சன்னதியில் மாற்றுரைத்த விநாயகர் என்ற திருநாமத்துடன் அருள்பாவித்து கொண்டிருக்கும் 2 விநாயகப் பெருமானின் திருவுருவங்களை தான் நாம் இப்பொழுது இங்கே தரிசனம் செய்து கொண்டிருக்கிறோம். ஆதரித்து வேளை புக்க ஆரிரட்டி புயனேய ஆதரத்தோடாதரிக்க ஆன
புத்தி புகழ்வாயே ஆதரித்து வேளை புக்க ஆதிரட்டி புயனே ஆதரத்தோட. இந்த திருக்கோயில் முழுவதும் கல்வெட்டுக்களால் அமைக்கப்பட்டு இருக்கிறது. சோழர்கள் காலத்து வரலாற்றை இங்குள்ள கல்வெட்டுக்கள் நமக்கு எடுத்து கூறுகிறது. கோஷ்டத்தில் அருள் பாய்த்து கொண்டிருக்கும் பராசர முனிவரின் திருவுருவம். இந்த திருக்கோயிலானது சிவபெருமானின் தேவார பாடல் பெற்ற 274 சிவாலயங்களில் இது 136வது சிவாலயமாகும். தனி சன்னதியில் வள்ளி தேவசேனையுடன் அருள்பாய்த்து கொண்டிருக்கும் முருகப்பெருமானை தான் நாம் இப்பொழுது இங்கே தரிசனம் செய்து கொண்டிருக்கிறோம். ஓதுவித்த பெருமாளே ஓதுவித்த நாதகத்தே ஓதுவித்த முனிநான ஓரெழுத்தில் ஆறெழுத்தை ஓதுவித்த பெருமாளே ஓரெழுத்தில் ஆறெழுத்தை ஓதுவித்த பெருமாள் ஓரெழுத்தில் ஆறெழுத்தை ஓதுவித்த பெருமாளே. இந்த திருக்கோயிலில் சோழர் மற்றும் பாண்டியர் கால வரலாற்று சிறப்புமிக்க 14 கல்வெட்டுக்களை நாம் காண முடியும். இந்த கல்வெட்டுக்களானது இப்பகுதியின் பழங்கால நிர்வாக முறைகள், மன்னர்களின் நன்கொடைகள் மற்றும் கோயில் திருப்பணிகள் பற்றிய அரிய தகவல்களை நமக்கு வழங்குகிறது. கோஷ்டத்தில் அருள்பாய்த்து கொண்டிருக்கும் படைப்பு கடவுளான பிரம்மாவின் திருவுருவத்தை தான் நாம் இப்பொழுது இங்கே தரிசனம் செய்கிறோம். தெளிந்தார்க்கு ஜீவன் சிவலிங்கம். இந்த திருக்கோயிலானது கிபி 11ஆம் நூற்றாண்டைச் சேர்ந்த சோழர் கால கட்டிடக்கலைக்கு மிக சிறந்த எடுத்துக்காட்டாகும். கோஷ்டத்தில் அருள்பாய்த்து கொண்டிருக்கும் துர்க்கை அம்மனின் திருவுருவம். காளாமணி விளக்கே தெளிவு குருவின் திருமேனி காண்டல் தெளிவு குருவின் திரு நாமம் செப்பல் தெளிவு குருவின் திருவார்த்தைகே. தனி சன்னதியில் அமர்ந்த கோலத்தில் அருள்பாய்த்து கொண்டிருக்கும் சண்டிகேஸ்வர பெருமானின் திருவுருவத்தை தான் இப்பொழுது இங்கே தரிசனம் செய்ய இருக்கிறோம். சிவ சிவ என்கில தீவினையாளர் சிவ சிவ என்கில தீவினையாளர் சிவ சிவ எல்கிட தீவினை மாளும் சிவ சிவ எல்கி தீவினையாளர் சிவ சிவ எல்கி. கோவில் திருச்சுற்று மண்டபத்தில் அருள்பாய்த்து கொண்டிருக்கும் சிவபெருமானின் லிங்க திருமேனிகள். பராசர முனிவரால் பிரதிஷ்டை செய்யப்பட்டு வழிபாடு செய்யப்பட்டுள்ள சிவலிங்க திருமேனி தாளவனேஸ்வரர் என்ற திருநாமத்துடன் மேற்கு நோக்கி அருள்பாய்த்து கொண்டிருக்கும் அழகிய காட்சியை தான் இப்பொழுது நாம் இங்கே தரிசனம் செய்கிறோம். சிவ சிவ எல்கிட தேவரும் ஆவர் சிவ சிவ எல்கிட தேவரும். தனி சன்னதியில் அருள்பாய்த்து கொண்டிருக்கும் கஜலட்சுமி. சிவகதிதானே சிவ சிவ எல்கிட தேவரும் ஆவர் சிவ 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 எல்கிட தேவரும் ஆவர் சிவ சிவ
கோயில்களில் கல்வெட்டுக்கள் இருப்பதை நாம் பார்த்திருக்கிறோம். ஆனால் இந்த கோயில் முழுவதும் கல்வெட்டுக்களாலேயே உருவாக்கப்பட்டிருக்கிறது. சிவ சிவ என்கிற தீவினையாளர் சிவ சிவ என்கிற தீவினையாளர் சிவ சிவ என்கிற தீவினை மாளும் சிவ சிவ என்கிற தீவினையாளர் சிவ சிவ என்கிற தீவினை மாளும். நவக்கிரகங்களுக்கு அமைக்கப்பட்டுள்ள தனி சன்னதி. இந்த சன்னதியில் காலபைரவர், சூரிய பகவான் மற்றும் சந்திர பகவானின் இறை திருமேனிகளையும் நாம் தரிசனம் செய்ய முடியும். சிவ சிவ என்றிட தேவரும் ஆவர் முதலாம் பிரகாரத்தில் உள்ள அனைத்து இறை திருமேனிகளும் வழிபாடு செய்த மன நிறைவுடன் முதலாம் பிரகாரத்தில் உள்ள நந்தியம்பெருமானை வழிபாடு செய்துவிட்டு இந்த திருக்கோயிலின் இரண்டாவது பிரகாரத்திற்கு நாம் இப்போது செல்வோமா? தேவரும் ஆவர் சிவ சிவ தேவரும் ஆவர் சிவ. இரண்டாம் பிரகாரத்தில் இந்த திருக்கோயிலினுடைய அம்பிகை பெரிய நாயகி என்ற திருநாமத்துடன் அருள் பாய்த்துக் கொண்டிருக்கிறார். சிவ சிவ என்றிட தேவரும் ஆவர் சிவ 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 என்றிட தேவரும் ஆவர் சிவ சிவ. அம்பிகையின் சன்னதியின் அருகில் அருள் பாய்த்துக் கொண்டிருக்கும் விநாயகப் பெருமான். அம்பிகை பெரிய நாயகி தன்னை நாடி வரும் பக்தர்களின் பெரிய பிரச்சனைகளை தீர்த்து வைத்து பேரின்பத்தை அருளும் ஆனந்த வள்ளியாக அருள் பாய்த்துக் கொண்டிருக்கிறார். சிவ சிவ எல்லிட தேவரும் ஆவர் சிவ சிவ எல்லிட தேவரும் ஆவர். இரண்டாம் பிரகாரத்தில் இந்த திருக்கோயிலின் ஸ்தல விருட்சமாக, அதாவது தலமரங்களாக 2 பனை மரங்கள் உள்ளன. இந்த பனை மரங்கள் பழங்கள் மற்றும் விதைகள் இல்லாமலேயே தானாக முளைக்கும் அதிசயத்தன்மை கொண்டது. இந்த 2 மரங்களும் இந்த திருக்கோயிலில் பல ஆண்டுகளாக இருந்து வருகின்றன. இந்த ஒவ்வொரு பனைமரத்தின் ஆயுட்காலம் முடிந்த பிறகு இந்த 2 பனைமரத்தின் அடியிலும் முறையே பனங்கன்றுகள் தாமாகவே தோன்றி வளர்ந்து வருகின்றன. இது இந்த திருக்கோயிலினுடைய ஒரு மிகப்பெரிய அதிசயமாகும். இந்த திருக்கோயிலானது பதவி உயர்வு மற்றும் பணியிட மாற்றம் மற்றும் இழந்த செல்வத்தை மீண்டும் பெறுவதற்குள்ள ஒரு பரிகார தலமாகும். ஒரு பழமையான தேவார பாடல் பெற்ற திருத்தலத்தை தரிசனம் செய்தோம் என்ற ஆனந்த மயத்துடன் இறைவன் சௌந்தரேஸ்வரர் மற்றும் இறைவி பெரிய நாயகி அருளுடன் அடியார்கள் அனைவரும் நீண்ட ஆயுளும் நிறைவான செல்வமும் உடல் மற்றும் மனநல ஆரோக்கியத்துடன் வாழ வேண்டும் என்ற பிரார்த்தனையுடன் தங்களிடமிருந்து விடைபெறுகிறோம். சிவாய நமக. சிவகதிதா